அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 17/4/2026ங்க, வெள்ளிக்கிழமை. சரிங்களா? 17 ஏப்ரல் 2026 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமுங்களா? இடமிருந்து வளம். நடிகையாக இருந்து தமிழக முதல்வரானவர். நடிகையாக வந்து தமிழக முதலமைச்சரானவங்க அப்படின்னு நடிகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேடி அப்படின்னா ஜெயலலிதா தானே சொல்லுவீங்க. 3 எழுத்து தான் வருது. அதாங்க இல்லை. யார்? விஎன் ஜானகி. விஎன் ஜானகி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜானகி ராமச்சந்திரன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆருடைய ஒய்ஃபு. வைக்கம், கேரளாவில் வைக்கம் இருக்காங்களா, அந்த வைக்கம் நாராயணி ஜானகி அப்படின்னா தான் விஎன் ஜானகின்னு சொல்கிறோம். இவங்க வந்து 2/1/88 2 ஜனவரி 88லேருந்து 9 பிப்ரவரி 1989 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. எம்ஜிஆருடைய ஒய்ஃபு. இவங்களும் ஆக்ட்ரஸ், நடிகை. சரிங்க. 1 மேலேருந்து கீழே. வளைவுகள் டேஷ் என்ற அறிவிப்பு காணப்படும் இடங்களில் வாகனங்களை கவனமாக திருப்ப வேண்டும். வளைவுகள் கவனம்ங்கிறத ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். கவனம்ங்கிறத ஜாக்கிரதைன்னு சொல்லலாம். கவனம், ஜாக்கிரதைன்னு எழுதுனாதான் கரெக்டாக இருக்குது. கவனம்னா 4 எழுத்து, ஆனால் ஜால ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதை செக் பண்ணி பார்த்தோம். 8 இடமிருந்து வளம். டாக்டர் ராமதாஸின் டேஷ் புறம் தோட்டம். டாக்டர் ராமதாஸ்னா பாமக நிறுவனர். இவங்களுடைய தைலாபுரம் தோட்டத்தை தான் சொல்கிறாங்க. தைலாபுரம். ஓகேங்க. 9 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மாடு குதிரை பாதங்களில் அடிக்கப்படுவது. ஹார்ஸ் ஷூ. இந்த யூ ஷேப்பில் ஷூ மாதிரி இருக்கும். இது என்னென்னு சொல்லுவீங்கன்னா லாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரோட்டில் நடக்கையில் மாடுலாம் குதிரைலாம் ரோட்டில் நடக்கையில் அது காலுக்கு வந்து ஷூ ஆட்டம் இருக்கும். ஓகேங்களா? கால் பாதுகாப்புக்காண்டி அடிப்பாங்க. 14 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? சமஸ்கிருதத்தை தொடர்ந்து சான்ஸ்கிரிட்டை தொடர்ந்து தமிழுக்கு இந்த அந்தஸ்து அளிக்கப்பட்டது. ஸ்பெஷல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா செம்மொழி அவார்டு கொடுத்தாங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு அடுத்து தமிழுக்கு கொடுத்தாங்க. என்னது? செம்மொழி. சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துவோமா? கோட்டையை சுற்றியுள்ள நீர்நிலை. பழைய காலத்தில் அந்த அரண்மனை அந்த கோட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த காம்பவுண்ட் கோட்டெல்லாம் கட்டிட்டு கோட்டையை சுற்றி நீர்நிலை இருக்கும். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அகழி. படத்துலலாம் பார்ப்பீங்கள்ல, அகழிக்குள்ளே முதலெல்லாம் கிடக்கும். எதிரிகாயெல்லாம் உள்ள விழுந்தானே கடிச்சு சாப்பிட்றதுக்கு. 10 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் அக்பர் என்றால் இறைவனே உயர்ந்தவர் என்று பொருள். இஸ்லாமியத்தில் அல்லாஹூ அக்பர். என்ன? அல்லாஹூ அக்பர். சாரி பேச்சு எழுதிட்டு கீழே இந்த அடித்தல் வந்துடுச்சு. அல்லாஹூ அக்பர். சரிங்களா? இந்த ஆன்சர்ஸ் இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். கொஞ்சம் கவனத்தோடு நானும் இன்னும் சால்வ் பண்ண நல்லாயிருக்கும். நிறையவே கமெண்ட்டில் கொடுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த அடித்தல் இல்லாமல் எழுத பார்க்கேன். அல்லாஹூ அக்பர். நானே பேசிவிட்டு நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். கையில் மொபைல் வச்சுட்டு நானே எழுதையில் கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நெக்ஸ்ட் டைம் இது வரவே செய்யாதுங்க. 6 மேலேருந்து கீழே. டேஷ் வாழ்க என்றால் நீண்ட ஆயுள் பெருக என்ற பொருள். இங்கே லா வந்துக்குங்க. பல்லாண்டு வாழ்க அப்படின்னா நீண்ட ஆயுள் பெருக. பல்லாண்டு. சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பச்சாதாபம். அடுத்தவங்க மேலே எதற்காக காமிக்கிறது தான் பச்சாதாபம். ஐயோ பாவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எதற்காக காமிப்பாங்க. பரிவு, கருணை, இல்லைன்னா கழிவிறக்கம்னு சொன்னாலும் பச்சாதாபம் சொல்லுவாங்க. இங்கே வந்துக்க நல்லா பரிதாபப்படுறது. பரிதாபம்.
சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துவோமா? கேரளாவின் பிரபல தற்காப்பு கலை. கேரளாவில் ஃபேமஸாக உள்ள தற்காப்பு கலை என்னன்னு சொல்லுவாங்க? தற்காப்பு கலை கேரளாவில் என்ன? களறியப்பட்டு பையட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவோம்? களரி பயட்டு. சரிங்க. 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போமா? சிகப்பு தாமரை. சிகப்பு தாமரைன்னா செந்தாமரை தான் சொல்வீங்க? இல்லைங்க, செந்தாமரை வராது. அப்போ என்னன்னு சொல்லலாம்னா 3 எழுத்துக்காக வந்துருக்கு. செங்கமலம். செங்கமலம். சரிங்களா? இது வந்து தெய்வீக மலர்னு சொல்லுவோம். சேச்சில் இருந்தாலும் நீட்னஸோடு இருக்கும். சேச்சில் இருந்தாலும் சுத்தமான பூவாக தெய்வீகமாக இருக்கும். ஓகே. 3 மேலேருந்து கீழே. காது. காதை வந்து நம்ம சேல ஆரம்பிச்சோம்னா செவி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 7 மேலேருந்து கீழே. இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? மியான்மர் நாட்டின் முந்தைய பேர். மியான்மர் வந்து முன்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்மா. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? சினிமா என்பதற்குள் ஒழுங்குள்ள மாதம். ஆணி தான் நீ வந்தா இல்லை. மாவை ரிவர்ஸில் போடுங்க. மாசி. வந்துக்கு மாசி மாதம். தை மாதத்துக்கு அடுத்த மாதம். 12 மேலேருந்து கீழே. பெரியது. பெருசு. எது சொல்? சின்னது, சிறியது. சரிங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? ஆகாயம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. பறந்து விரிந்து காணப்படுகிறதுன்னு சொல்லுவோம். இதை வந்து பறந்துன்னா வைட் அண்ட் ஸ்ப்ரெட் அவுட்டுன்னு நம்ம சொல்லலாம். வைடாகவும் ஸ்ப்ரெட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் விலங்கு. தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிற விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கவரிமான். இங்கே ட்ரீ வந்துக்குங்க. கவரிமான். அதோட ஸ்கின்லேருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் அதை உயிரை விட்டுருமாங்க. ஏமா டியர் வில் வேண்டாம், இங்கிலீஷில் சொல்ல வேண்டாம், தமிழ்லேயே சொல்கிறோம். அதோட உடம்புலேருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் அதை உயிரை விட்டுரும். ஓகே. 19 இடமிருந்து வளம் என்ன? விளைவுகள். எந்த செயலை செஞ்சாலும் அதோட விளைவுகள் ரிட்டன் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து முடிவு இல்லைன்னா தாக்கங்கள்னு சொல்லலாம். இங்கே இன்னும் வந்துக்கனால பயன்கள், விளைவுகள், பயன்கள். சரிங்க. இன்னும் இந்த சைடு சால்வ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இங்கே வந்துவோம். 15 மேலேருந்து கீழே. சுதந்திர இந்தியாவில் டேஷ் யாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. சுதந்திர இந்தியாவில் என்னத்துக்காக சரிபதியான்னு சொல்ல முடியாது. மொழி வாரியா, லாங்குவேஜ் வைஸ், மொழி வாரியா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மட்டும் ஆந்திராக்கில் வேணும்னு சொல்லிட்டு 1953 பொட்டி ஸ்ரீராமலுங்க வந்து இருந்த உணவகத்துக்கு அப்புறம் மதராஸ் மாநிலத்தில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க மட்டும் தனியாக பிரித்தாங்க. எங்கே? ஆந்திரான்னு சொல்லி மதராஸ் மாகாணத்தை வந்து பிரித்து ஆந்திரான்னு கொண்டு போனாங்க. சரிங்க. லாங்குவேஜ் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ண இன்சிடெண்ட் இதுதான். சரிங்க. 14 மேலேருந்து கீழே. டேஷ் ஆட்டின் தோலிலிருந்து கிடைக்கப்படுகிறது கம்பளி. செம்மறி ஆட்டில் இருந்து தாங்க அந்த கம்பளி கிடைக்கிது. உள்ளன். செம்மறி ஆட்டில் இருந்து என்னது? உள்ளன் கிடைக்குது. இந்த செம்மறி ஆடை வந்து மெரினோ ஷீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகே. 18 இடமிருந்து வளம் என்ன? இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கைன்னு குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. தம்பதி வாழ்க்கை. இங்கே வந்து வந்துக்கு மன வாழ்வு. மன வாழ்வுன்னு எழுதி பார்ப்போம். நான் அடுத்த அடித்தல் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். மன வாழ்வு அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா
இல்லற வாழ்க்கைன்னு சொல்கிறோம், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை, இல்லைன்னா தம்பதி வாழ்க்கைன்னு சொல்லலாம். 16 மேலேருந்து வரதை வச்சு தான் இது கரெக்டாக தப்பான்னு தெரியும். மூடாமல் விடப்பட்ட அந்த ஆழ்துளை கிணறு 2 குழந்தைகளை டேஷ் வாங்கி விட்டது, பழி வாங்கி விட்டது. இல்லை வந்துக்கனால காவு வாங்கி விட்டது. பழினாலும் காவுனாலும் ஒன்று தான். ஓகே, இன்னும் இருக்குதுங்க. 2 மேலேருந்து கீழே சின்ன பாத்தியம் கீழே அனுப்பிச்சிருக்கு. கிண்ணின்னு சொல்லலாம், ஆனால் 4 எழுத்து இருக்குதுங்க. ஸோ கிண்ணம்னு சொல்லலாம். கிண்ணம், சரிங்க. கிண்ணம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கிண்ணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா குவளை சொல்லலாம், வட்டில் சொல்லலாம், சரிங்க. ஆனால் இங்கே கீ வந்துக்கனால அது செட் ஆகாது. 5 இடமிருந்து வளம் என்ன? சூரிய கதிர் என்பதை டேஷ் எனலாம். சூரிய கதிர் அப்படிங்கிறத இங்கே கீ வந்துக்குங்க. சூரிய கிரணம், கிரகணம் இல்லை கிரணம். இந்த வேர்டு எங்கே சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா கல்கி சிவகாமியின் சபதத்தில் சொல்லுவார். என்னென்னு, கூரையில் இருந்த துவாரத்தின் வழியாக சந்திய கிரணம் உள்ளே புகுந்து வந்தான். சூரிய ஒளிக்கதிர் இல்லைன்னா சந்திய ஒளிக்கதிர். இதை சூரிய ஒளிக்கதிர்னு சொல்லவும் செய்யலாம், சந்திய ஒளிக்கதிர்னுனாலும் சொல்லலாம். ரெண்டோத்தோட ஒளிக்கதிரும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரணம்னு சொல்லுவோம். கல்கியோட சிவகாமியின் சபதத்தில் சொல்லியிருப்பார் இந்த வேர்டு, சரிங்களா? ஸோ இதை தான் இன்னையோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டைம் இந்த அடித்தல் இல்லாமல் எழுதுதான் சால்வ் பண்ணுறேன், சரிங்களா? வேறு எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா இல்லை மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.